தமிழ்நாட்டிற்கு காவிரியில் மே மாதத்திற்கான 2.5 டிஎம்சி தண்ணீரை திறக்க கர்நாடகாவுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. கேரள அரசு சிலந்தியாற்றில் தடுப்பணை கட்டுவது குறித்து ஆணையத்திடம் தமிழ்நாடு அரசு முறையிட்டது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 30வது கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் எஸ்.கே. ஹல்தார் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட மாநில உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு அரசு சார்பில் கூடுதல் தலைமைச் செயலாளர் சந்தீப் சக்சேனா, காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் சுப்பிரமணியம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் காவிரியில் கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் மே 15ஆம் தேதி வரையில் 8.7 டிஎம்சி தண்ணீர் திறக்க வேண்டிய இடத்தில் வெறும் 2.7 டிஎம்சி தண்ணீர் மட்டுமே திறந்துவிடப்பட்டிருப்பதாக வாதம் முன்வைத்த தமிழக அரசு சுமார் 6 டிஎம்சி அளவிற்கு தண்ணீர் நிலுவையில் இருப்பதாகவும் இதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கூறியது. இதற்கு கர்நாடக அரசின் உறுப்பினர்கள் தற்போது கர்நாடக அணைகளில் உள்ள தண்ணீர் தங்களது குடிநீர் தேவைக்கு மட்டுமே போதுமானதாக இருப்பதாக தெரிவித்தனர். கேரள அரசு சிலந்தியாற்றில் தடுப்பணை கட்டும் நிலையில் கடைநிலை மாநிலம் என்ற உரிமையில் தமிழ்நாடு அரசிடம் அது சம்பந்தமான விவரங்களை தெரிவிக்கவில்லை என தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனால் பெரும் சட்ட சிக்கல் மற்றும் நிர்வாக பிரச்சினைகள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது என்றும் தமிழக அரசு அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர். எனவே ஆணையம் இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு அனைத்து ஆவணங்களையும் கேரள அரசிடம் இருந்து பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். கூட்டத்தின் முடிவில் தமிழ்நாட்டிற்கு மே மாதத்திற்கான தண்ணீராக 2.5 டிஎம்சி நீரை காவிரியில் இருந்து கர்நாடகா திறந்துவிட காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டது. மேலும் அடுத்த கூட்டம் ஜூன் மாதத்தில் மிக விரைவாக நடத்தப்படும் என்றும் முடிவு எடுக்கப்பட்டது. அதே நேரம் மேகதாட்டு அணை விவகாரம் குறித்து கூட்டத்தில் எதுவும் விவாதிக்கப்படவில்லை. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் நிரஞ்சன்குமார்.